அனைவருக்கும் அற்புதமான காலை வணக்கம். உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் சூது. ஆங்கிலத்துல கேம்பிளிங் சொல்லுவாங்க. குறள்: உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற ஐந்தும் அடையாவாம் ஆயுங்கொளின். குறளின் 939. குறளின் விளக்கம்: ஒருவன் சூதாடுதலை மேற்கொண்டால் அவனிடமிருந்து உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி என்ற ஐந்தும் அவனிடம் சேராமல் ஒதுங்கிவிடும் என்கிறார் வள்ளுவர். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழகா சொல்லியிருக்கார் பாருங்க வள்ளுவர். யார் ஒருவர் சூதாட்டத்தை ஈடுபடுறவங்க அவனிடம் கண்டிப்பா ஐந்தும் ஒதுங்கின்னு சொல்லியிருப்பாரு. ஒண்ணு உடை, இரண்டாவது செல்வம், மூன்றாவது உணவு, நான்காவது புகழ், ஐந்தாவது கல்வி. இவை ஐந்தும் அவனிடம் இருந்து சேராமல் ஒதுங்கிவிடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பேப்பர்ல பார்த்துருக்கோம். ஆன்லைன் லாட்டரியில் நிறைய பெரிய அதிகாரிகள்லாம் கூட அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு கண்டிப்பா இன்னைக்கு 1000 ரூபாய் வருதுன்னு சொல்லிட்டு அந்த சூதாட்டத்தில் பணத்தை எதிர்பார்த்து பரவாயில்லன்னு வருதுன்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய்க்கு பல லட்சத்தை விட்டுருவாங்க. அதுதாங்க சூது. வர மாதிரி இருக்கும், ஆனா இவன்ட அனைத்துமே ஒதுங்கின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஐந்துன்னு சொல்ற மாதிரி தாங்க பெரியவங்க சொல்லுவாங்க. மதுவும் சூதும் கண்டிப்பா யாருமே ஈடுபடுத்தக்கூடாதுங்க. அந்த போதை பழக்கம் மாதிரி அந்த சூதாட்டமும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அழித்து விடும். ஆகையால் இக்குறள் மூலம் சூதினை தவிர்த்து நல்ல எண்ணங்களை வளர்த்து நேர்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். இக்குறளை பின்பற்றி. மீண்டும் திருக்குறள்: உடை செல்வம் ஊன் ஒளி கல்வி என்ற ஐந்தும் அடையாவாம் ஆயுங்கொளின். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை. நல்ல எண்ணங்கள் இல்லாமல் வாழ்க்கையில் உயர்வு இல்லை. நல்ல எண்ணங்களை மேம்படுத்துங்கள். நல்ல வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.